வணக்கம் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நாம் எதிர்பார்த்தபடி இந்த பட்ஜெட்டில் இன்றைக்கி நமது நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட் வந்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள், ஓய்வூதியம் பெறுறவங்க, குறிப்பாக நடுத்தர வர்க்கம், மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு நல்ல பட்ஜெட்டு, ஒரு குட் டேக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், குட் பட்ஜெட் கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக அவளுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அந்த பட்ஜெட் ரிலீஃபு, ரிபேட்டு, ஒரு தள்ளுபடி, ஒரு எக்ஸம்ஷன் எது வேணுமானு சொல்லிக்கலாம். அது வந்து இந்த பட்ஜெட்டில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மிகையாகாது. இந்த பட்ஜெட்டில் இதை வந்து ஒரு 3 நாள் வீடியோ போடலான்னு இருக்கேன். இதில் முதல் வீடியோ வந்து நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள், சேலரி பீப்புள், பென்ஷன் வாங்குகிறவங்க, இவங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் என்னென்னலாம் ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து என்னென்னலாம் பட்ஜெட்டில் சேலரி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து இன்றைக்கி பட்ஜெட்டு நமது நிதியமைச்சர்கள் வந்து ஒரு 11 மணி ஆப்பில் துவங்கினாங்க. இந்த பட்ஜெட்டோட அவங்க வந்து பட்ஜெட்டோட அந்த சாராம்சம் வந்து நல்ல அருமையாக ஆரம்பிச்சிட்டு போனாங்க. அதாவது பட்ஜெட்டை வந்து 4 பேர் 4 கேஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. 6 அம்சம், இந்த 4 கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட் வந்து எய்மிங் அட் 4 கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயி அப்படின்னு சொல்லி திருக்குறளோடு ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறனால மிடில் கிளாஸ் பீப்புளோட ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரிபேட் வந்து அவங்க ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லை. நான் கடைசியில் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வருமான வரி ரூல், அதாவது இன்கம் டேக்ஸ் சட்ட விதிகள் அது மாற்றி அமைக்கப்படும். அது டிடிசி என்று அழைக்கக்கூடிய டைரக்ட் டேக்ஸ் கோடு வந்து நான் அடுத்த வாரம் அது சப்மிட் பண்ணுவோம், ரெடியாகிருக்கு அப்படின்னு சொல்லி, இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் இந்த சட்டத்தில் 50% பக்கங்களும் சரி, தாள்கள், அதே மாதிரி சட்டங்கள் எல்லாமே குறைச்சி 50% ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் அவங்க வந்து ஹிண்ட்டு கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி பார்லிமெண்ட்டில். அதுக்கே குறிப்பாக வந்து டைரக்ட் டேக்ஸை பற்றி நிறையா அவங்க பேசியிருந்தாங்க. ஆனால் ஜிஎஸ்டி அதை பற்றி அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் பேசலை. இன்கம் டேக்ஸை பேசின அளவுக்கு இன்கம் டேக்ஸில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டு, நிறைய அந்த வழக்குகள் அப்பீல் இது வழக்கு இது அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நிறைய மாற்றங்களுக்கு வரப்போகுது அந்த நியூ இன்கம் டேக்ஸ் உள்ள டிடிசியில் அப்படின்னு சொல்லியும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ இந்த மத்திய தர மக்களுக்கு, சேலரி பீப்புள், சம்பளம் வாங்குபவர்களுக்கு என்ன ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னா, இதில் இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த சேலரி பீப்புளுக்கு வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு 2 வகையான ரிஜிமை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிருக்கோம். ஓல்டு ரிஜிம், நியூ ரிஜிம்னு. ஓல்டு ரிஜிம் பற்றி உங்களுக்கு தெரியும், 2.5 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து 5%, 20%, 30%, அதே மாதிரி அதில் வந்து சாப்டர் 68 டிடக்ஷன்ஸில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கழிவுகள், இந்த மாதிரி பல சலுகைகள்லாம் வந்து அந்த ஓல்டு ரிஜிமில் இருக்குது. ஆனால் அரசாங்கமே வந்து என்ன நினைக்கிது அப்படின்னா, இந்த ஓல்டு ரிஜிம் வந்து ஃபுல்லாகவே ஸ்க்ராப் பண்ணணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அதில் நிறைய டூபியஸ், அதாவது ஏமாற்றக்கூடிய கிளைம்ஸ் நிறையா இருக்குது. அது ஒவ்வொன்றையும் செக் பண்ணுறதுக்கு அதையே ஃபுல்லாகவே ஸ்க்ராப் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக தான் 2020-21 அசஸ்மெண்ட் இயர்லேருந்து நியூ ரிஜிம் அப்படிங்கிற அந்த புதிய வரி விதிப்பு முறையை கொண்டு வந்தாங்க. அந்த நியூ ரிஜிமில் வந்து என்ன ஒரு இது அப்படின்னா, எந்த விதமான டிடக்ஷன்ஸ் எதுவுமே வந்து இந்த நியூ ரிஜிம்ஸில் கிடையாது. ஃப்ளாட்டாக நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் அப்படிங்கிறத சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிபேட் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த 87A அதுபடி அந்த ஸ்லாப் ரேட், அது 87A படி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 இன்ன வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து அதாவது இப்போ ஒரு டேக்ஸ் பேயர் வந்து எனக்கு இதில் இவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாமல் மொத்தமாக உனக்கு வந்து 7 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கோ, உனக்கு வந்து 75,000 உனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த 87A ரிலீஃப் படி கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த நியூ ரிஜிம், ஓல்டு ரிஜிம், இந்த பட்ஜெட்டில் அந்த ஓல்டு ரிஜிம் பற்றி எதுவுமே சொல்லலை. இந்த நியூ ரிஜிமில் கிட்டத்தட்ட அரசாங்கத்தோடைய ஸ்டேட்மெண்ட் படியே 72% அந்த டேக்ஸ் பேயர் வந்து இந்த நியூ ரிஜிமுக்கு வந்துட்டாங்க, புதிய வரி விதிப்பு முறைக்கு வந்துட்டாங்க. அப்படிங்கிறனால இந்த ஓல்டு ரிஜிம் பற்றி பட்ஜெட்டில் எதுவுமே சொல்லலை. அந்த ஸ்லாப் ரேட் அப்படியே தான் 2.5 லட்சம் வரைக்கும் நோ டேக்ஸு, 5%, 20%, 30% அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 பட்ஜெட்டில் இந்த ஓல்டு ரிஜிமே ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நியூ ரிஜிம் கொண்டு வந்துடுவாங்க. அந்த நியூ ரிஜிமுக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த டேக்ஸில் நிறைய மாற்றங்கள் இந்த நியூ ரிஜிமில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூட இந்த எக்கனாமிக்ஸ்லாம் சொல்கிறாங்க. சரி, இப்போ நியூ ரிஜிமில் என்ன மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னா, அப் டு 12 lakhs நோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க.
அதாவது இது வந்து எல்லாமே எதிர்பார்த்து தான். அதாவது எல்லா வீடியோக்கள் எல்லாருமே எக்கனாமிஸ்ட்டு எல்லாருமே பேட்டி, பத்திரிகை மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தலாம் வந்து எதிர்பார்த்தது 10,00,000 வரைக்கும் நோ டாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது. எதிர்பார்த்தத விடையவே வந்து 12,00,000 வரைக்கும் நோ டாக்ஸ் அப்படிங்கிற மாரி ஒரே ஸ்லாபா கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு அடுத்து என்ன சொல்றாங்க, அதாவது அந்த நியூ ரெஜிமோட ஸ்லாபே ஃபுல்லா மாத்திட்டு, அதாவது பழைய இதில வந்து 5 டூ 7, 7, 7 டூ 9 அந்த மாரிலாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஸ்கிராப் பண்ணிட்டு, ஒரு புதிய ஸ்லாப் ரேட்டே கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த பட்ஜெட்ல மிடில் கிளாஸ் பீப்பிளுக்கு 2 மிக முக்கியமான சலுகைகள். என்ன அப்படின்னா, எல்லாமே நான் பேசுறது நியூ ரெஜிம் தான். ஓல்டு ரெஜிம் கிடையாது. நியூ ரெஜிமில பழைய இதில 3,00,000 வரைக்கும் டாக்ஸ் கிடையாது அப்படிங்கிறத மாத்தி, அப் டூ 4,00,000 நோ டாக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 0 டூ 4,00,000 நோ டாக்ஸு, நில் டாக்ஸு. 4 டூ 8,00,000 5% டாக்ஸு. 8 டூ 12,00,000 10% டாக்ஸு. 12 டூ 16,00,000 15% டாக்ஸு. 16 டூ 20 20% டாக்ஸு. 20 டூ 24 25% டாக்ஸு. எபோவ் 24 வந்து 30% டாக்ஸு. இப்ப இந்த மிடில் கிளாஸ் பீப்பிள் இந்த பட்ஜெட்னால என்னெல்லாம் பயன் அப்படின்னா, அப் டூ 4,00,000 நோ டாக்ஸ். அதாவது இயர்லியர் 3 இருந்தது 4 ஆக்கியிருக்காங்க. அதே மாரி முக்கியமானது அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த 75,000த்த 7,00,000 வரைக்கும் இருந்தத அப் டூ 12,00,000 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப சராசரியா ஒருத்தர் 12,75,000 வரைக்கும் சம்பளம் வாங்கினார்னா, அவருக்கு வந்து சம்பளம் கிடையாது. அதாவது டாக்ஸ் கிடையாது. ஆவரேஜா சொன்னீங்கன்னா, உங்களுடைய ஆண்டு அதாவது மாத வருமானம் கிராஸ் இன்கம் 1,00,000 1,00,000 இப்போ எல்லாருமே வந்து சாதாரணமா 1,00,000 வாங்குறாங்க. 1,00,000 அல்லது 90,000 80,000 நீங்க வாங்குனீங்க கிராஸ் உங்களுடைய மொத்த வருமானம் 1,00,000க்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்க எந்த விதமான வரியும் கட்ட தேவை கிடையாது. அததான் வந்து இதை சிம்பாலிக்கா சொல்றாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், இது என்ன சார் இது 12,00,000 வரைக்கும் டாக்ஸ் இல்லைங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு சார் 4 டூ 8 5, 8 டூ 12, 10, 10 டூ 16, 5, 15 இந்த ஸ்லாப் ரேட்லாம் எதுக்கு அப்படின்னா, நீங்க இதெல்லாம் டாக்ஸை போட்டு கால்குலேட் பண்ணிட்டு, உங்களுக்கு எவ்வளோ டாக்ஸ் வருதோ அதை நீங்க வந்து இந்த 75,000 கழிச்சுக்கலாம். இதை நீங்க கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு வந்து அது 75 80,000க்குள்ள தான் வரும். அப்போ உங்களுக்கு வந்து எந்த விதமான டாக்ஸ் கிடையாது அப்படிங்கிறதான் வந்து இதை இன்டைரக்டா சொல்றது, மறைமுகமா சொல்றது. ஸோ இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம், ஒரு நல்ல குட். ஏன் அப்படின்னா, மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து டாக்ஸு வந்து ஒரு ஆண்டில் 2 மாதத்துலேருந்து 3 மாதம் தங்களுடைய சம்பளத்தை வந்து வரியாக கட்டுறாங்க. அவங்களுக்கு இந்த டாக்ஸ் வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம், பூன், பெனிஃபிட்டு, குட் டாக்ஸ். எதிர்க்கட்சிகள், அரசியல்வாதிகள், மற்ற ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருடைய பார்வைகள், அது அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தாலும், சேலரி பீப்புள் சம்பளம் வாங்குறவங்களுக்கு, மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு, அதாவது அரசாங்கத்தோட சம்பளத்தையே நம்பி வாழ்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நம்ம வந்து 60,000 70,000 கொடுக்கக்கூடிய இந்த டாக்ஸ் வந்து ஒரு பெரிய ரிலீஃபு. அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, மிடில் கிளாஸ் பீப்புள் தான் வந்து எக்கனாமியோட குரோத்தை வந்து அதிகப்படுத்துகிறவங்க. இவங்க இந்த பணத்தை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, திருப்பி செலவு பண்ணுவாங்க. அப்போ கன்சியூமரைசேஷன் நுகர்வுதல் அதிகமாகும். அதனால் அது ஒரு எக்கனாமி அதிகமாகி பொருளாதாரம் மேம்படும். அப்படிங்கிறனால இந்த மாதிரி இந்த டாக்ஸ் இதை வந்து மாற்றிருக்காங்க. இதனால் அதாவது இந்த 12,00,000 வரைக்கும் நோ டாக்ஸ் அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட இப்போ 80,000 நீங்கள் சேவ் பண்ணலாம். இது வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் உள்ள இதுபடி 100% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். இப்போ இனிமேல் வரப்போகிற ஆண்டு, அதாவது 25 26ல் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணவே தேவையில்லை. அதே சமயத்தில் ஒருத்தர் 18,00,000 ஆண்டுக்கு வருமானம் ஈட்டுறார் அப்படின்னா, அவர் வந்து எவ்வளோ சேவ் பண்ணுவார் அப்படின்னா 70,000 சேவ் பண்ணுவார். இது முந்தைய ரேட்டில் வந்து 30% அவர் பே பண்ணி ஆகணும். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. அதே 25,00,000 பே பண்ணுறாரு, ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து 1,10,000 வந்து டேக்ஸு இது மூலம் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது இந்த இது. ஸோ எது எப்படியோ நம்ம வந்து சாதாரணமாக ஒரு 1,00,000 ஒருத்தர் வந்து ஒரு மாதத்துக்கு சம்பாதிச்சார்னா, அவருக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட 80,000 அவர் வந்து என்ன செய்யலாம், 100% டேக்ஸ் பே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்லாப் ரேட்டை வந்து 12,00,000 வரைக்கும் கொண்டு வந்தனால நேரடி வரியில் வந்து 1,00,000 கோடி வந்து அரசாங்கத்துக்கு வரி இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறனாலையும், மறைமுக வரி இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து 2,600 கோடி வரி இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக சேலரி பீப்புளுக்கு வந்து சில சலுகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஹவுசிங்கில் 2 வீடு வச்சுருக்கவங்க வந்து அதாவது 2 வீடு உள்ளவங்களுக்கு, 1 வீடு உள்ளவங்களுக்கு அந்த வரி சலுகை இருந்தது.
இப்போ வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அது வந்து 2 வீடாக இருந்தால் அந்த முழு வரி சலுகைகள் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரிவைஸ்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது, அப்டேட்டட் ரிட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது அப்டேட்டட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது அது அவங்களுக்கு அதாவது என்னுடைய இன்கம் வந்து நீங்கள் வந்து குறையா கொடுத்துருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது காட்ட தவறியிருக்கலாம். அவங்க வந்து தங்களுடைய ரிட்டர்னை வந்து அப்டேட் பண்ணுறது. அது வந்து இப்போ வந்து 2 வருஷம் இருக்குது. அதை 4 வருஷமா ஆக்குறாங்க. இந்த ரிட்டர்ன்லேயே 4, 5 வகை இருக்குது. அதாவது நார்மல் ரிட்டர்ன் அது வந்து 139(1) அப்படிம்பாங்க. நார்மல் ரிட்டர்னா அந்தந்த ஆண்டு நீங்கள் வந்து ஜூலைக்குள்ளே ஃபைல் பண்ணுறது நார்மல் ரிட்டர்ன். அதே இது ரிவைஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது, சப்போஸ் நீங்கள் வந்து இன்கம் தப்பாக காமிச்சிட்டிங்க, கூட காமிச்சிட்டிங்க, ஏதாவது கம்மியாக காமிச்சிட்டிங்க அப்படின்னா, அது வந்து அந்த ஆண்டில் டிசம்பர் 31 வரைக்கும் உள்ளது ரிவைஸ் ரிட்டர்ன். இதில் 3வது ஒரு கேட்டகரி இருக்குது. அதான் அப்டேட்டட் ரிட்டர்ன். அப்டேட்டட் ரிட்டர்ன் அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்கம்மை நீங்கள் வந்து கணக்கு காமிக்க தவறிட்டீங்க அப்படின்னா, அல்லது ரீஃபண்டை தப்பாக கிளைம் பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் அப்டேட்டட் ரிட்டர்ன். அப்டேட்டட் ரிட்டர்னை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து 20% டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் தான் அந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். அந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு வந்து இப்போ வந்து 2 வருஷம் டைம் இருந்துச்சு. அது வந்து 4 வருஷமாக வந்து உயர்த்தி தராங்க. அப்படிங்கிறதான் வந்து இந்த பட்ஜெட்டில் உள்ள சில முக்கியமான அம்சங்கள். அதில் அதேமாதிரி சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்கிற சம்மந்தமாக நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து தனியாக கூட பேசலாம். அதில் வந்து டிடிஎஸ்ல வந்து பார்த்திங்கன்னா, 50,000 வரைக்கும் தான் இப்போதைக்குலாம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு டேக்ஸ் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது டிடிஎஸ். அதை வந்து 1,00,000 மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. அதுக்கப்புறம் வந்து வேறு இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த மாதிரி சேவிங்ஸு கொடுக்கறதுனால, இந்த மாதிரி ரிபேட் கொடுக்கறதுனால மக்கள் கையில் பணப்புழக்கம் அதிகமாகும். அது வந்து திருப்பி வந்து எக்கனாமியில் ரொட்டேட் ஆகுறதுனால மக்களுடைய நுகர்வு கலாச்சாரம் அதிகமாகும். இப்போ அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா, சேவிங்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மக்கள் வந்து நல்லா செலவு பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து டேக்ஸே அதிகமாக பே பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்கள்கிட்ட கையில் பணம் இருக்காது. அப்போ வந்து அங்கே வந்து பொருளாதாரம் தடைப்படும். ஸோ அதெல்லாம் கருத்தில் பண்ணி தான் இந்த டேக்ஸ் இது கொண்டு வந்திருக்காங்க. இது நல்லா வரவேற்கத்தக்க ஒன்று. மற்றவங்க அதாவது மற்ற செக்டார் பற்றி எதுவும் பேசலை. இப்போ ரயில்வே பற்றி பேசலை, விமானத்துறை பற்றி பேசலை, அதேமாதிரி டெலகாம் பற்றி பேசலை அப்படின்னு சொல்லி பல குறைகள் இருந்தாலும் சரி, நம்ம மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்தளவுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நடுத்தர வர்க்கத்தை பொறுத்தளவுக்கு இந்த பட்ஜெட் வந்து வரவேற்கத்தக்க பட்ஜெட்டு. பட்ஜெட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸு வந்தால் தான் வந்து நமக்கு முழுவதுமே தெரியும். ஏன் அப்படின்னா, அவங்க மேடம் அவர்கள் வந்து அட்டாச்மெண்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லிவிட்டு ஒரு ப்ரீஃப், ஒரு கிளிம்சஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வரப்போகிற நாட்களில் ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.